காலை நேரம். சாலையோர டீக்கடை. சூடான டீ வாசனை காற்றில் கலந்திருக்கிறது. இந்த டீக்கடையை நடத்துவது முருகன் டீ மாஸ்டர். அவரின் அருகில் மூலையில் அமைதியாக ஒரு வயதான பாட்டி துணி மூட்டையுடன் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய காலடியில் ஒரு சிறிய கருப்பு பூனை. பாட்டியும் பூனையும். இந்த பூனை பாட்டியுடன் பல வருடங்களாக வாழ்கிறது. பாட்டிக்கு குடும்பமில்லை, பூனைக்கோ வீடில்லை. இரண்டுக்கும் ஒரே உறவு, பசியும் பாசமும். பாட்டி மெதுவாக சொல்கிறார், இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா தெரியலே கண்ணா. பூனை அவளை பார்த்து மௌனமாக கண்களை இமைக்கிறது. டீக்கடையில் பன்டி மாஸ்டர் ட்ரேயில் சூடான பன்களை வைத்து கணக்கு பார்க்கிறார். அந்த வாசனை பூனையின் மூக்கை குத்துகிறது. பாட்டியை ஒருமுறை பார்த்து பூனை மெதுவாக டீ கடைக்குள் செல்கிறது. பன் திருட்டு. ஒரு கணம், ஒரே ஒரு கணம். பூனை பன் வாயில். பூனை பன்னை எடுத்து வேகமாக ஓடுகிறது. டீ மாஸ்டர், ஏய் பூனை, நிக்கிறியா? அவர் துரத்துகிறார். சாலை முழுக்க ஓட்டம். மக்கள் திரும்பி பார்க்கிறார்கள். எதிர்பாராத திருப்பம். பூனை ஓடிக்கொண்டே இருக்கும்போது சாலையோரத்தில் ஒரு சிறிய பையன். அழுக்கான உடை, கண்ணில் பசி, கையில் காகித குப்பை. பூனை திடீரென நின்று அந்த சிறுவனை பார்த்து பண்ணை கீழே வைக்கிறது. பூனை பண்ணை சாப்பிடவில்லை. அதை அந்த சிறுவன் அருகே மெதுவாக தள்ளுகிறது. சிறுவன் அதிர்ச்சியுடன் பார்க்கிறான். எனக்கா? பூனை அவனை பார்த்து மெதுவாக மியா என்கிறது. பூனை ஏன் அந்த பனை கொடுத்தது? பிஃபோர் கேட் கிவ்ஸ் பன் டு பாய். பூனை அந்த சிறுவனை பார்த்ததும் ஒரு நொடி நின்றது. அந்த சிறுவனின் முகம், அவனுடைய கண்கள். பூனையின் மனதில் ஒரு பழைய நினைவு மின்னல் போல பளிச்சென்று வந்தது. ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட்ஸ். ஒரு காலத்தில் இந்த பூனையும் ஒரு சின்ன குட்டிதான். சாலையோரத்தில் பசியோடு அழுது கொண்டிருந்தது. அப்போதுதான் ஒரு சிறிய பையன் அதை பார்த்தான். அப்பா, இந்த பூனை பாவமா இருக்கு. அந்த சிறுவன் பூனையை தூக்கி வீட்டுக்கு கொண்டு போனான். ஹாப்பி ஃபேமிலி. அந்த வீடு பூனைக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி. அம்மா, அப்பா, சின்ன பையன், இது நம்ம வீட்டு பிள்ளைதான். பூனைக்கு பால், சாப்பாடு, பாசம். அந்த சிறுவன் பூனையை தன் சகோதரன் மாதிரி பார்த்தான். சிறுவன் பள்ளிக்கு போகும்போது பூனை கதவுக்கு பக்கத்தில் காத்திருக்கும். சிறுவன் வந்ததும் அவனை சுற்றி சந்தோஷமா ஓடும். அந்த வீட்டில் பூனை ஒரு உயிர். ஒரு நாள் அந்த குடும்பம் காரில் வெளியே செல்கிறது. பூனை மட்டும் வீட்டில். திடீரென்று பெரும் சத்தம். அடுத்த செய்தி, அம்மா, அப்பா, அந்த பையன். மூவரும் திரும்பி வரவே இல்லை. வீடு அமைதியாகிவிட்டது. பூனை கதவுக்கு பக்கத்தில் நாள்தோறும் காத்திருந்தது. இன்னைக்கு வருவாங்க. ஆனா யாரும் வரலை. பால் இல்லை, சாப்பாடு இல்லை, பாசம் இல்லை. கேட் லீவ்ஸ் த ஹவுஸ். ஒரு நாள் பூனை அந்த வீட்டை மெதுவாக விட்டு வெளியேறியது. கண்களில் கண்ணீர், வயிற்றில் பசி. அந்த நினைவு முடிந்ததும் பூனை முன்னால் நின்ற அந்த சிறுவனை பார்த்தது. நான் ஒரு நாள் இப்படிதான் இருந்தேன். பூனை வாயிலிருந்த பனை மெதுவாக கீழே வைத்தது. ஒரு காலத்தில் ஒரு மனிதன் எனக்கு பசியை போக்கியான். இன்று நான் ஒரு மனிதனின் பசியை போக்குறேன். மனமுருகும் இதையெல்லாம் தூரத்தில் நின்று டீ மாஸ்டர் பார்த்து விடுகிறார். அவரின் கோபம் கண்களிலிருந்து கரைகிறது. மனதில் ஒரு குரல், மிருகத்துக்கே இரக்கமிருக்கே, நமக்கு ஏன் இல்ல? நாம் கொடுக்கும் ஒவ்வொரு அன்பும் ஒரு நாள் வேறு ஒரு வடிவில் நமக்கு திரும்பி வரும். டீ மாஸ்டர் அருகிலுள்ள ட்ரேயை எடுத்து சிறுவனிடம் செல்கிறார். சாப்பிடு கண்ணா, இதெல்லாம் உனக்கே. ஒரு பன், 2 பன், 3 பன். பாட்டியையும் பார்த்து, அம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. பாட்டியின் கண்களில் கண்ணீர். ஒரு பூனை இன்று மனிதனுக்கு மனிதத்துவம் கற்றுக் கொடுத்துடுச்சுப்பா. பூனை பாட்டியின் மடியில் ஏறி அமைதியாக உட்கார்கிறது. டீக்கடை முன்னால் சிரிப்பு, சாப்பாடு, மனிதநேயம். பசி மனிதனையும் மிருகத்தையும் ஒரே வரிசையில் நிறுத்தும். ஆனால் இரக்கம் மட்டும் மனிதனை உயர்த்தும். திருடிய பன், திரும்பி வந்த மனிதத்துவம். இந்த பூனை செய்த செயல் டீ மாஸ்டரின் கண்களை நனைத்தது.
இந்த பூனையின் மனிதத்துவம் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. ஒரு லைக் இந்த கதைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு. இந்த மாதிரி உணர்ச்சிபூர்வமான கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு உணர்ச்சி கதையுடன் மீண்டும் சந்திப்போம்.